Hey guys, welcome back to our channel. நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்து ஸ்டாஃப் நர்ஸ் நர்சிங் ஆஃபீஸருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம், என்னென்ன வேக்கன்சி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எஸ்பெஷலி மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டுருக்காங்க. நம்ம இங்கே பார்க்க போகிறது நர்சிங்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நர்சிங் சூப்பரிண்டென்ட்கான வேக்கன்சியுமே விட்டுருக்காங்க. எம்எஸ்சி முடிச்சுட்டு உங்களுக்கு 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நர்ஸ் பிக்கான கேட்டகரியில் சேல்ரி 47,000 வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலோவன்ஸுமே கூட வந்து சேர்த்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஜிஎன்எம் ஆர் பிஎஸ்சி ஆர் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சியாக இருக்கலாம். 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மினிமம் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களோட ஸ்டேட் அப்படி இல்லைன்னா இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் ப்ளஸ் ஆன்காலஜி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கான லெவல் 9ல் 53,000 ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜிஎன்எம் ஆர் பிஆர்சி முடிச்சுட்டு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. மினிமம் 100 பெட்டட் ஹாஸ்பிட்டலில். ஸோ உங்களுக்குமே வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ் ப்ளஸ் ஆன்காலஜி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களை வந்து எடுக்க நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதுதான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கூட சேர்த்து நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டுருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அதெல்லாம். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் 9/1/2024 அப் டு 5:30 ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து அவங்க சொன்ன ஃபார்மேட்டில் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை டிஎம்சியோட வெப்சைட் ஃபார்மேட்டில் வந்து இருக்கணுன்றதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு மொத்தம் 300 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, பர்சனல் வித் டிசபிலிட்டிஸ் ஆர் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிலாம் இருந்தீங்கனாலும் ப்ளஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸாகவும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் உங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாதுன்றது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதர் அலவன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இதை ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.